வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகும் ரெசிபி அரைக்கீரை வச்சு தொக்கு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டு வந்து புது சுவையில் இருக்கும். கட்டாயம் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரைக்கீரை கட்டு வந்து 2 கட்டு எடுத்து சுத்தம் பண்ணி பொடிப்பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிட்டு சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு சர்க்கரை, அதாவது வெள்ளை சர்க்கரை ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்திட்டு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்த்த வேணும். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கடுகு அரை டீஸ்பூனு, பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு தட்டி சேர்த்தி நல்லா இதை வதக்கிட்டு 2 பெரிய தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்தி உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்க்காமல் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு நல்லா எல்லாம் கலந்துவிட்டு ஒரு மூடி போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து பச்சை வாசம் போயிருச்சு. இப்போது இதில் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்ச அரைக்கீரை வந்து சேர்த்திக்கலாம். இந்த கீரை வந்து அதிகமாக நீங்கள் எடுத்திங்கன்னா மசாலா பொருள் வந்து அதிகமாக கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. கூட்டவோ குறைக்கவோ அளவுக்கு தகுந்த மாதிரி, கீரைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. இப்போ எல்லாம் கீரை சேர்த்தி நல்லா கலந்துவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அப்பப்போ மூடி திறந்து கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சு வேக வைக்கலாம். இப்போ நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பரான முறையில் டேஸ்டான அரைக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கீரையோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும்.